பகுதி 1. மறைந்த உண்மை. சென்னையில் பரபரப்பான நகரத்தில் இன்ஸ்பெக்டர் ராகவ் மிகவும் கூர்மையான அறிவும் தளராத உறுதியும் கொண்டவராக போற்றப்பட்டார். ஒரு மாலை ஒரு அழைப்பு அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. புகழ்பெற்ற பத்திரிகையாளர் அனன்யா ஐயர் திடீரென காணாமல் போயிருந்தார். அவர் கடைசியாக எழுதியது ஒரு முக்கிய அரசியல்வாதியின் இரகசிய குற்றங்களை பற்றியது. ராகவ் அனன்யாவின் அபார்ட்மெண்ட்டிற்கு சென்றார். அங்கு அனைத்து இயல்பாக இருந்தது. ஆனால் 2 விஷயங்கள் கவனத்தை ஈர்த்தன. ஒரு முன்பாதியிலேயே நிறுத்தப்பட்ட கட்டுரை அவரது லேப்டாப்பில் இருந்தது. மற்றொன்று ஒரு வைன் கண்ணாடி. அதில் அனன்யாவின் கைரேகை இல்லை. இது ஒரு எச்சரிக்கை. அவரது ஆழமான விசாரணையில் அனன்யா கடைசி நேரத்தில் ஒரு தகவலாளரை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். ஒரு காபி ஷாப்பில் சிசிடிவி காட்சியில் ஒரு கருப்பு ஹுடி அணிந்த மனிதனுடன் அவர் பேசிக்கொண்டிருந்தார். ஆனால் 15 நிமிடங்களுக்கு பிறகு அந்த காட்சிகள் நழுவிவிட்டன. அடுத்த தடம் அனன்யாவின் கைபேசி. அது நகரத்தின் வெளிப்புற பகுதியில் உள்ள ஒரு பரிதாபகரமான கிடங்கில் இருப்பதாக கண்டுபிடித்தனர். ராகவ் மற்றும் அவரது குழு அவ்விடத்திற்கு சென்றனர். அது வெறிச்சோடியாக இருந்தது. ஒரே ஒரு பொருள் மட்டும் அங்கே இருந்தது. அனன்யாவின் அடையாள அட்டை ஒரு மர நாற்காலியில் திட்டமிட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதன் அமைதியில் ராகவ் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. இன்ஸ்பெக்டர், சில உண்மைகள் புதைந்தே இருக்க வேண்டும். பின்வாங்குங்கள், இல்லையெனில் நீங்கள் அடுத்ததாக காணாமல் போவீர்கள். அவர் திரும்பி செல்லும் முன்பு ஒரு கணம் ஒரு மறைந்த கேமரா ஒரு சிவப்பு ஒளியுடன் மின்னியது. யாரோ அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அனன்யாவை கடத்தியது யார்? கருப்பு ஹுடியில் இருந்த மனிதன் யார்? ராகவின் எதிர்பாராத எதிரிகள் யார்? ராகவ் தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய வழக்கை விசாரிக்க தொடங்கினார். ஆனால் இதற்கு அவருக்கும் என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கும்? 2ஆம் பாகம் தொடரும். கதை பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்டில் கூறவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.